மறைஞான வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆளுமை டைரியை பற்றி பார்க்க போகிறோம். ஆளுமை டைரின்னா என்ன? பெரிய ஆரிய வித்தைன்னா ஒரு இலவும் கிடையாது. ரொம்ப சின்ன மேட்ரு. காலையிலிருந்து நைட் வரைக்கும் நீங்கள் என்னென்ன செஞ்சீங்களோ அதில் இது தப்பு, இது சரி, இதை கொஞ்சம் சிந்திச்சிருக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஒரு விஷயத்தையும் பேசுகிற வார்த்தையாக இருக்கட்டும், செய்கிற செயலாக இருக்கட்டும், அதை நைட்டு வந்து எழுத போகிறீங்க. அது செலவாக இருந்தாலும் சரி, பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இதை மனம் ரீதியாக எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க, புறத்தில் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க, இந்த ரெண்டு விஷயத்தையும் ஒளிவு மறைவு இல்லாமல் தினசரி நீங்கள் எழுதிட்டு வாங்க. உங்களுக்கு எந்த தன்னம்பிக்கை புத்தகமும் தேவைப்படாது, எந்த குருவுமே கூட தேவைப்படாது. உங்களுக்கு நீங்களே குருவாயிருவீங்க, உங்களுக்கு நீங்களே தலைவனாயிருவீங்க, உங்களுக்கு நீங்களே ஆசிரியராக இருப்பீங்க. என்னைக்கு உங்களுக்கு நீங்களே ஆசிரியராகவோ குருவாவோ ஒரு தலைவராகவோ இருக்கீங்களோ அன்னைக்கு மட்டும்தான் மற்ற மக்கள் உங்களை தலைவனாவோ குருவாவோ ஏற்றுக்குருவாங்க. அப்போ சுயமாக நீங்கள் உருவாகணும்னா இந்த ஆளுமை டைரியை, சுய ஆளுமை டைரியை தினசரி எழுதணும். இதுக்கு நாள் காலம்னா பார்க்க வீணாக போயிருவீங்க. இன்னைக்கு எழுத ஆரம்பிச்சிருக்கு. எல்லா தப்பும் எழுதுங்க. இன்னைக்கு உடம்பை மெயின்டைன் பண்ணாமல் இருக்கோம், சோம்பேறித்தனம் படுறோம். உடற்பயிற்சி டெய்லி பண்ணுறதுக்கு இன்னைக்கு உடற்பயிற்சி செய்ய சோம்பேறித்தனம் வந்து செய்யலை. இந்த சாப்பாடு எனக்கு ஆசைப்பட்டேன், அதுக்கு போய் 4 பஜ்ஜி சாப்பிட்டேன். டெய்லி 2 பஜ்ஜி சாப்பிட்டா போதும், என்னைக்காவது நாள் சாப்பிட்டா போதும். இதை ஆசைப்பட்டு சாப்பிட்றோம்ல, சாப்பாடு விஷயமா இருக்கட்டும், பண விஷயமா இருக்கட்டும், உறவுகள் விஷயமா இருக்கட்டும், வேற எந்த விஷயமா இருக்கட்டும், எல்லாத்துலேயும் நீ செஞ்ச தவறுகள், குறைபாடுகளை நோட் பண்ண மட்டும் செய்யுங்க. வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறும். மக்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தன்னை மாற்றிக்கிற ஆரம்பிச்சுடுவாங்க. எல்லா பேரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவனா, ஒரு தலைமை பண்புள்ள மனுஷனா எந்த துறையில் இருந்தாலும் நீங்கள் ஜொலிப்பீங்க, ஜெயிப்பீங்க. இதுக்குள்ள ரெஸ்க் எடுக்க வேணாம். இந்த சப்ப மேட்ரையாவது செய்யுங்கடா. எடுவட்ட பயிலா, இந்த சப்ப மேட்ரு தான், இதை டெய்லி செய்யுங்கடா. தானாக மாற்றம் வரும்டா. பேரன்பு வந்தனம்.